Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹோம் ஸ்கிரீன்ல அல்லது லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல ஆப் மேனேஜ்மெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மொபைலோட எல்லா ஆப்புமே இருக்கும். இதுல வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல மேனேஜ் நோட்டிபிகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல அலோ நோட்டிபிகேஷன் இந்த ஆப்ஷன் எனபிளா இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்க மொபைல்ல வரலைன்னா கூட நீங்க வாட்ஸ்அப்பை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேனேஜ் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை டிசேபிள் பண்ணலாம். இனி வந்துட்டு உங்களுக்கு யார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் பார்லயோ ஹோம் ஸ்கிரீன்லயோ லாக் ஸ்கிரீன்லயோ நோட்டிபிகேஷன் வராது. இனி வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.